யோ இவர் வரையா இப்போல சிஎம் நம்ம மேலே கேஸ் போடுவாரியா சும்மா இருங்க இல்லடா உங்களுக்கு தெரியல போன் வரும் அப்புறம் போன் வந்து மௌனம்பானுங்க வரல அதனாலதான் எனக்கு ஜாலியா இருக்கானுங்க மேல இருந்து கால் வரும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மேல என்ன காலம் பேசிட்டாடா தாய் ஒலி டிவிடியா பையா ரஜினிகாந்த் இத பத்தி மட்டும் பேசுங்க. இந்த பொண்ணு பெங்களூர்ல உட்காந்து அபியூஸ் பண்றான். இந்த பொண்ணைய பிடிக்க மாட்டானு நம்மள பிடிப்பானு. நான் எங்க ஊருக்காரன் நாத்திட்டு வந்தானு ரஜினியை அபியூஸ் பண்றதுக்கெல்லாம் பிடிக்க மாட்டாங்க கைஸ், கவலைப்படாதீங்க. அதவே சொல்லிடுவான் அவன் அபியூஸ் பண்ணான். பாரா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டையோ இல்ல ஒரு கவர்மெண்ட் ஆபீசரோ தர குறைவா பேசக்கூடாது. இந்த மாதிரி தேவையா போயிடலாம், எப்படி வேணா பேசலாம். யார் ரஜினி? நான் கமல் ஃபேனு. நான் கமல் ஃபேனு, அதனால நான் ரஜினி. நீ தர்ஷன் ஃபேன் தானே? கமல் ஃபேன் ஆனா கமல் பண்ற ஜெயிலர் படத்துல யார் ஹீரோயின் அது சொல்றா? தெரியல யாரு உண்மையில யாரு ஹீரோயின் யாரு? ஏன்டா நீ சப்போர்ட் பண்ற எதுவுமே விளையாட மாட்டேங்குது வர வர. இல்ல இந்த தடவை விளங்கிரும். மெஸ்ஸி தான் சப்போர்ட் பண்றேன் ஃபுட்பால்ல, அவன் ஜெயிச்சிருவான். போச்சு. கோபி குஷியா இருக்கு. ரொனால்டோ கப்பு உறுதி. கப்பு இருக்கு. ஜெயில இருக்கா இல்ல தனுஷ் படத்துக்கா? ஓம்கா தனுஷ் ஓடிடுவான்டா. அவ்வளவுதான் தைரியம் எல்லாம் அவனுக்கு கிடையாது. நீங்க பட்டாசுக்கு இதேதான் கனி பண்ணீங்க. சிவகார்த்திகேயன் தள்ளி வச்சீங்க படத்தை, ஞாபகம் இருக்கா? முன்னாடி நடந்ததெல்லாம் மறந்துடக்கூடாதுல்ல. இப்ப தைரியமா வரதுல்ல நீங்க ஏதோ சிவகார்த்திகேயன் காலையில விழுந்துருக்கீங்களா? இப்ப எக்ஸ் மாமனார் தானே, மருமகன் தானே, அவன் காலைல விளைய வாழ்னாரா போது சொல்லு. கனி பட்டாசு தள்ளி கிளாஸ் நடந்தாலும் நடக்கும். ஏன் எஸ்டிஆர் கூட நீங்க காலைல தானே வந்தீங்க இந்த படத்துக்கு? அது என்ன படம்? மாநாடெல்லாம் வந்திருந்தா வரத்தான். அண்ணாத்த காணாம போயிட்டு அது ஏற்கனவே காணாம போன படம் தான். அது எல்லாமே உண்மைதான். அது வந்திருக்கணும்டா. அரசு நேரத்துல ஜெயிலத்து அடிக்க அவனே ஷூட்டிங் ஒழுங்கா போக மாட்டேங்கிறான். இவன் வருத்து கரெக்டா தான் போறாரு. ஒன்னே ஷூட்டிங் போற மாதிரி போறான். என்ன அதுக்குதான் ஒரு டெம்ப்ளேட் போட்டானுங்களேடா. தனுஷ் எச்சே கரெக்டா போறான், ஆனா டைரக்டர் யாருன்னு பார்த்தா வெற்றிமாறன் அப்படின்னானுங்களே. ஒரு ரெண்டு வருஷமா ஷூட்டிங் போயிட்டு இருக்கு ஒரு படத்துக்கு. அதுதான் வராது. இன்னும் உங்களுக்கு 8 கோடி பாக்கி இருக்கு. பாக்கி காசு வேணும். பாகுமணி ஒரு படத்தை எடுத்து கொடுப்பாரு, விடுங்க. பாக்கி காசு வேணுமே வேணாமா? படத்துக்கு 20 கோடி திருப்பி கொடுக்கணும். கூட பெரிய நஷ்டமாயிருச்சுன்னு சொல்லிட்டு 8 கோடி போய் கேக்குறது எனக்கு ஆல்ரெடி மருமகன் ஃபேன்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரஜினியே. அடி வாங்காத ஆள் தான் சொல்றேன். சேட்டலைட் ஓடிடி எல்லாம் வேற. எனக்கு தெரிஞ்சு தனுஷ் இந்த வாட்டி இறங்கி வந்துருவாரு. உங்க அம்மா அடிக்கிறதா நீ கிளவானான்ட்டு கன்ஃபார்ம். அப்படி உனக்கு கூட்டல ரஜினிக்கு தம் இருந்தா அவன் 16 போட்டான்ல புண்டை தனுஷ், நீ 16 போடு. என்ன ஊம்புறதுக்கு 15 போட்ட? கிளாஸ்ன்னு முடிச்சுன்னா ஒரே கட்டுக்காங்க. நாங்க எப்படி வந்தோம்? நாங்க வாரிசு துணில வந்தோம். அவன் முன்னாடி அந்த 6 நாள் வீக்கெண்ட், அதனால வந்து பெரிய கலெக்ஷன் எடுக்கலாம்னு பிளான் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் அம்மா அவனுங்க 16க்கு வராங்கல்ல, நீயும் 16க்கு வா. 16க்கே வரலடா. இவன் யாரா லூசு? இதே இப்ப என்ன கன்ஃபார்ம் வருதுன்றியா? ரிலீஸ் டேட் போட்டாங்க.
போட்டாங்க மாத்த போறாங்க எனக்கு தெரியாது உங்களுக்கு போஸ்ட்மெண்ட் ஆகுது அவன் மாத்துறானோ மாத்த போறானோ அவன் டேட் போட்டிருக்கான் நீ அந்த டேட்ல தீபாவளி ஒரு நாள் முன்னாடி ஓம் நமச்சிவாயான்னு சொல்லிட்டு எங்க தனுஷன் வருவாரு. இங்க பாரு கனி அவன் தீபாவளிக்கு போட்டும் எங்கன்னா போட்டும் பொங்கலுக்கு போட்டான். இங்க பாரு இத கேளு, இட்லி கடைன்னு ஒரு படம் 5 நாள் ஹாலிடேல தமிழ்நாட்டுல வருது. உங்க ஊருக்கான யாரோ ஒருத்தன் முடி வளர்த்துக்கிட்டு சடை பண்ணிட்டு தெரிவானா யாரும் அந்த பைத்தியக்காரன் அவன் நடிச்ச படம் இங்க வந்து தியேட்டர்ல 3 வாட்டி நீ போய் தியேட்டர்ல 3 வாட்டி. தீபாவளி எல்லாம் வராது, தீபாவளி எங்க படம் வருது, தீபாவளிக்கு எல்லாம் வராது. ஏய் ஜனநாயகன் ஜூலைல வருதுடா. ஜனநாயகனை சொல்றேன். அரசனா ஜனநாயகனை ஒரு நிமிஷம் ஜனநாயகனை அரசன் தீபாவளிக்கு வரும். ஆனா எந்த வருஷம் 2026 ஜனநாயகனை இப்ப யாரா வர சொன்னா? அந்த படம் எல்லாரும் பாத்துட்டாங்கடா, விடுங்கடா. உண்மையான விஜய் பாலா மாதிரி ரசிகன் அந்த ரேவந்த் மாதிரி ரசிகன் இன்னும் பார்க்காம இருக்கான். நானும் பாக்கலடா ஹரிஸ், நாங்கெல்லாம் படம் பாக்கணும். நீ பாத்துட்டியா? அமைதியாரு இப்பதான் 5 நிமிஷம் முன்னாடி மாத்தி ரிவ்யூ. அதெல்லாம் அப்படித்தான். அதெல்லாம் நம்ம தியேட்டர்ல பார்த்தா எவன்லாம் படம் பார்த்தாலும் அவன்லாம் உண்மையான ஃபேனே கிடையாதுடா. அதெல்லாம் விஜய் பாலா தான் பாத்துருக்க மாட்டேன். அப்ப நீ பாத்துட்ட? விஜய் ஃபேனே கிடையாது. இல்ல நீ மச்சான் தலை கணேஷ் எனக்கு சென்ட் பண்ணான், அதனால பார்த்தேன். எது உன் மச்சான் தலை கணேஷா? ஆமா ஆமா தங்கச்சியாடா? இல்ல ஹரிஷ் ஒன்னாதான் படம் பாக்குறானுங்க, எல்லாமே ஒன்னாதான் பண்றாங்க. அந்த ஒரு படம் தான் பண்றாங்க. கனி 50,000 பெட்டு கட்டினீங்க. சரி கனி, அதோட ஜிபியு படத்துல இன்ட்ரோல என்ன வாங்கி சாப்பிட்டான் தலை கணேஷ்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. கனி ஒரு நாள் போனான்னு நீங்க தலை கணேஷ பாத்து கனி ஆமத்தானே அதெல்லாம் ஒரு காலம்டா. கனியை தேர்னானுங்க போடுறா, தெருவா தேர்னானுங்கடா கனி அடிக்க. கனி ஒரு ட்வீட் போட்டான் பாரு, என் கூட 2 கான்ஸ்டபிள் இருக்கிறாங்க தஞ்சை போலீஸ், யாருன்னா வந்து என்ன மீட் பண்றதுதான். அவனுக்கு வந்தாச்சு வாங்கி நீ ட்வீட் போட பாத்தியா ரிவ்யூ? நான் தான் அவனை பஸ் இது பறந்துட்டான் இருக்கு தலையில. அந்த ஐடியா குத்துந்தே கனி அவன் விசுவாச கொண்டே இருந்தா நம்பர் போய் கொடுத்துட்டான், என்ன பண்றது? அது அவனுங்களே நம்பிட்டாங்கடா. என்ன கூப்பிட்டு கேட்டானுடா, அந்த ஏகே நவீன் தலைகனை ஜெயா கேசலாம். டே எங்கடா உண்மையால போயிட்டான்டா, பெங்களூர்ல இருந்து தானே துபாய்க்கு டைரக்டா பிளைட் இருந்துச்சு. ஓ அப்படியா, சரி விடு அவனை விட்டுறலாம் அப்படின்னானு. அப்ப அது ஃபாரின் போலையா அப்ப அந்த டயத்துல? அவன் அம்மா எங்குமே போல, அவன் இங்கத்தான் அம்மா பிரியாணி தட்ட சத்தம் இங்கதான் சீட்டு தையிலும் குடிச்சிட்டானுங்க. ஆனா இவ்வளவு நாள் மாறி நீ நம்பிட்டு இருந்த பாத்தியா? போயிட்டு வந்தான் இல்லையா? எப்படி இருந்துச்சு? என்னது ஜெயிலர் கிளிம்ஸ்? எனக்கு கிளிம்ஸ் பிடிக்கல, ஆனா மியூசிக் அணி ஒருக்கிட்டான்ல. உனக்கு பிடிச்சா? ஆனா ஃபுல்லா பாக்கலடா, இதுலதான் பார்த்தேன். 30 செகண்ட் தான் இருக்கு, அதையுமே ஃபுல்லா பாக்கல, பாதி பார்த்தேன். வந்துருச்சுடா. சீரியஸா நானுமே ஃபுல்லா பார்த்தேன். அதான் ரஜினி காமிச்சாங்களான்னு கேட்டேன். இல்ல ரஜினியை ஃபுல்லா காமிக்கல. அதுல ஐடென்டிஃபை ஆனது 2 பேர் தான். ஒன்னு அந்த யூத் படத்துல அப்பாவை நடிச்சிருப்பானே அவன், அதுக்கப்புறம் இந்த ரஜினி கூட்டமா அந்த குரூப் ஏதோ போட்டா அவனை காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரம்யா கிருஷ்ணன், அப்புறம் அது யார வித்யாபாலன்னு யார கட்டி பிக்சர்ல இருப்பாரு. இந்த படத்துல ஐட்டம் சாங் இருக்கு. எனக்கு ஒரு டவுட் இருக்கு, ஜெயிலர் 2ல வந்து நன்றி இது தேங்க்ஸ் கார்டு முதல்வருக்கு போடுவாங்களா போட மாட்டான்? போட்டுதான் அவனும் புண்டை. நீங்க பர்மிஷன் கேப்பீங்கல்ல 9 மணி ஷோக்கு? பர்மிஷன் கிடையாது, டைரக்டா ரிலீஸ் பண்ணிடலாம். பர்மிஷன் எல்லாம் கிடையாது. அதான் சொல்றேன். ஆமா இப்ப டைரக்டா 9 மணி ரிலீஸ் பண்ணா அதான் அன்னைக்கே இது வந்துருச்சு. ஜியோ போட்ட பிச்சையில தளபதி போட்ட பிச்சையில ரஜினி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண முடியும்.
இது இப்ப அவ்வளவுதான். பிரீமியர் ரிலீஸ் பண்ணலாமான்னு இருக்கோம் நாங்க ஒரு நாள் முன்னாடி நைட் 7 மணிக்கு. அதுக்கு பர்மிஷன் எதுவும் வாங்கலாமா? வந்து அங்க செக்ரட்டரி ஊம்போது ஆபீஸ்ல ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து கால்ல உளுந்து கிடக்க சொல்லு ரஜினிய. ரிலீஸ் பண்ணலாமா என்னமான்னு சொல்றோம். ஆனா அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்கடா. ஆடியோ லான்ச்சுக்கு பர்மிஷன் கொடுக்க கூடாதுடா. மொத்தா இந்த ஆடியன்ஸ்ல இந்த வாட்டி ரஜினி எதனா பேசினா கண்ணி மொத்தா செத்துட்டான்டா அவன். இல்ல இல்லாட்ட யோ, கண்டிப்பா ஆதரவு அவன் கொடுக்க மாட்டான். இல்ல இல்ல தெரியும். அவன் பேசுவாங்க, அவன் கால்ல விழுந்துருவாங்க. ரஜினி நீங்க வேறங்க நம்ம சிஎம் மாதிரி வர முடியுமாங்க அப்படின்னு கால்ல விழுறான்ல மட்டும் பாருங்க அந்த நாய். அவன் இப்ப ஏதாவது பேசிட்டான்னு படத்துக்கு சரியான அடி உள்ளவங்க போட்டு படத்தை பிடிச்சிருப்பான். கண்டிப்பா விஜய்க்கு உப்பு போடுவான் தாயலி, இல்லைன்னா ஏதாவது பண்ணுவான் பாரு. அவன் உப்புதான் போடுவான். அவனுக்கு இந்த அதான் review பொழப்பே அது. படம்லாம் தமிழ்நாடு இல்லாம Generation. 500 கோடி பண்ணுண்டா அந்த படம். அந்த மாதிரி படம் தான் ஜெயிலர். தமிழ்நாடே இல்லாம சொல்லுங்க. கண்டிப்பா. இவன் ஏன் சூப்பர் கனி சூப்பர் கனி இது மாதிரிதான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். இப்படி பண்ணாதான் அந்த பொண்ணு கர்நாடகால 200 கன்ஃபார்ம். இது ஆந்திரா தெலுங்கானா அங்க ஒரு 200 400, கேரளா ஒரு 50 450, கர்நாடகா ஓவர்சீஸ் ஒரு 250. 200 நீ ஆமாமா 200. இது எவ்வளவு காந்தாரா எவ்வளோடா பண்ணுச்சு ரிவ்யூ? அதை தாண்டி கொண்டு வரும். எதுக்குடா செல்வத்தனமா காந்தார உள்ள சண்டை போய் புஷ்பாட்டு கூட சண்டை போடுவாங்க. கேஜிஎஃப் எவ்வளவு பண்ணுச்சு கர்நாடகால? கண்ணி அதெல்லாம் வேணாம். கருப்பு கலக்கு ப்ராப்ளம் கருப்பு 2வது நாள்ரா. 2வது நாளே தாண்டிடும்டா. முத நாள் 150, 2வது நாள் ஒரு 300 கிட்ட வந்துரும். 3வது நாள் தாண்டிடும். தர்ஷனையே கொண்டாடினவனுங்க ரஜினியை கொண்டாடாம விட மாட்டாங்க. தர்ஷனையே கொண்டாடுறானுங்க. ரஜினி உங்க ஊருக்காரன் வேற, நீங்க கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணுவீங்க. உங்க அம்மா இந்த படத்தை என்ன அடிக்கிறேன்னு மட்டும் பாடுறா கண்ணி. கன்ஃபார்மா சொல்றேன், பெங்களூர்ல ஜெயிலர் 2 1000 ரூபாய்க்கு விற்க மாட்டீங்க டிக்கெட். உங்க ஊர்ல தானே டிக்கெட் அதிகமா வைப்பீங்க. நான் இங்க ஓப்பனா டிக்ளேர் பண்றேன். நீ அத ஆன்லைன்லயே விற்க வைப்பாங்கடா. பிஎம்எஸ்லயே வரும்டா. அததான் சொல்றேன், ஆன்லைன்லயே ஹை பிரைஸ் போடுறது இந்தியாலே இங்கதான், கர்நாடகால தான். அதுவும் ரஜினி படத்துக்கு ரொம்ப அதிகம். கூலிக்கு என்ன ரிவ்யூ வந்துச்சோ அதைத்தான் ஜெயிலருக்கும் வர போகுது. அப்படி வரணும்னு நீ ஆசைப்படுற, அது மாதிரிலாம் எல்லா படமும் அப்படி நடக்காது. நீ வேணா பாரு. ஆமா காசு கொடுத்து நல்ல ரிவ்யூ வர வச்சிருவானுங்க. ரிவ்யூ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. என்னடா உங்களுக்கு நெல்சன் மேல நம்பிக்கை இல்லையா? எனக்கு புரியல. நெல்சன் என்ன நல்ல டைரக்டர் தானே? லோக்கி கொடுத்தா நல்ல டைரக்டர் என்ன பண்ணா அவன்? ஒருத்தனை வந்து கூப்பிட்டு நீ இந்த படம் பண்ணி எங்களுக்கு ஜெயிலர் ஹிட் ஆயிடுச்சு, நீ வேற படம் பண்ணா ஓகே. அவனை ஃபோர்ஸ் பண்ணி நீங்க 2 பண்ண வச்சிருக்கீங்க. அந்த பிராண்ட் ஜெயிலர்ன்ற பிராண்டுக்கு ஃபோர்ஸ் பண்ணி பண்ணிருக்கீங்க. அதனாலதான் அங்க பெரிய கன்ஃபியூஷன். இந்த படம் ஹிட் ஆனா எங்க படம் நடக்கும், இல்லன்னா அதான்டா எனக்கு இந்த படம் ஹிட் ஆயே ஆகும்டேன். அப்பதான் ரஜினிகாந்த் ப்ராஜெக்ட் இல்ல அந்த படம் நடக்கும்னு இன்னும். ஏமா இந்த படம் ஹிட்னா கண்டிப்பா நடக்கும். யார் ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு? இது ப்ரொடக்ஷன் மாறுது. எப்படியோ சாவ வேண்டிய வயசாயிடுச்சு. இப்பயாவது இந்த சிம்பு, தனுஷ், விமல், விஷால் இவங்க எல்லாம் உங்க படத்துல நடிக்க வச்சு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரே கனி இந்த படத்துக்கு இல்ல யாரா? என்ன படத்துக்கு? பேரை கொண்ட யாரா வில்ல? விஜய் ஃபேன். விஜய் ஃபேன் வில்ல. விஜய் சூர்யா. விஜய் சூர்யா. விஜய் சேதுபதி ஏண்டா ஏதோ ரித்திக் ரோஷன் அப்படி இப்படின்னு பேசினானுங்களா? வந்துட்டு அண்ணா அதுவா அண்ணா எப்படி இருக்கீங்க அண்ணா அந்த மாதிரியா? இது ரிவ்யூ கர்நாடகால இருந்து தர்ஷன் நடிக்கிறானாடா ரிவ்யூ. ஜெயில இருந்து வீடியோ கால் பேசுற மாதிரி. ஆமா ஜெயிலர் தர்ஷன் படுத்து ரஜினியை பத்தி ஜெயிலர் எங்கேந்திரா பேசுற? வாய்ஸ் பிரேக் ஆகுதுடா. ஏன்டா கனி எவன் வந்துட்டு போய் பிச்சை எடுக்கிறீங்க? ஏன்டா கமல்கிட்ட ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ்க்கு பிச்சை எடுக்க மாட்டேன்றீங்க? கமல் ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல ரஜினி இல்ல விஜய் படம் அது வந்து இல்ல அது கரை இருக்குல்ல, கரைக்கு வந்த ரெஸ்பான்ஸ்லயே கமலோட இது போச்சு. கரல் என்ன ரெஸ்பான்ஸ்? கரையில வரவே இல்லை. தேவருமாடா சரி போல கமலையே காட்டுவானுங்கடா. பின்னாடி உட்கார்ந்து இருப்பான்டா சேர்ல. என்ன தேனப்பனும் இருப்பான். நீங்க பாக்கல கமல் அந்த படத்துல? என்னடா நீங்க
நான் கமல்லாம் பாக்கலடா. இருந்தானா என்ன? அந்த சேர்ல ஆமாமா சேர்ல அந்த பின்னாடி உட்கார்ந்துருப்பா ஷூட்டிங் ஸ்பாட்ல. கொடைய வச்சுக்கிட்டு தொடைய காட்டி அது இந்த டீ தூள் போட்டு ஒருத்தன் இருப்பான் தெரியுமா? கமல் மாதிரியே வேஷம் போட்டு இந்த டிஎம்கேக்கெல்லாம் போய் ஆடினா பத்தியா? அவனா இருக்கும்டா. பட் அது கமலா தானே காட்டினானுங்க. அந்த படத்துல ஆமா அந்த தேவர் மகன் ஷூட்டிங் நடந்துட்டு இருப்பாங்க. அங்க வந்து ஒரு சீன் இருக்கும். அதுதானே சொல்ற கோபி, பேங்க்ல இருந்து போய் காசு எடுத்துரும். எக்ஸாக்ட்லி இதுதான். அதுல வந்ததுனால படம் ஃபிளாப் ஆயிடுச்சா? இல்லடா அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கேட்டியான்னு கேட்டேன். கமல் வந்தது யாரு இந்த சசிகுமார்னு தெரியலையே. எனக்கு தெரியல, வேண்டாம். வேற 2 ஃபாலோவர் தான், அவனாவது இருப்பானுங்க. பார்த்திபன் ஒரே ஒரு கட்டுடா ஃபேக்டரி அடிச்சிருந்தால எதுவுமே சுத்தம் ஆகாது. அந்த ரெஸ்பான்ஸ் தெரியுமா உனக்கு கோபிநாத்? இந்த விட ரிவ்யூ நாளைக்கு கட்டா குஸ்தி 2 பாக்குறியா? வச்சா அவன் ஒரு தேவடியா போய் அவன் படம் ஏன்டா நான் பாக்கணும்? எல்லாரையும் திட்டுறான். ஒரு தர்ஷனே திட்டு வைப்ப நான் பாக்குறியா? தர்ஷன் எங்க திட்டிட்டு தியேட்டர்ல போய் கொண்டாடுவாங்க நீ. ஆனா மலமாடு மாதிரி இருக்கான்டா. அவனை எப்படி ஹீரோவா பாக்குறீங்க? எனக்கு அதுவே ஏத்துக்க முடியல ஃபர்ஸ்ட். அவனை பிடிக்காதுடா. 2 படம் தியேட்டர்ல போய் 2 வாட்டி பாத்துக்கிறான்டா. லொத்தாண்டா தியேட்டர்ல பாரு கனி, தியேட்டர்ல பாத்துருக்கான் இவன். ஆமாண்டா, ஒரு 2 படம் நல்லா இருக்கும் கனி. அதனாலதான் நீ சொன்ன அந்த மேட்டருக்கு கோவப்பட்டானு. கரெக்ட் தான் கனி. ஒரு படம்டா, அது வந்து ஸ்கூல் டைம்ல அவங்களே கூட்டிட்டு போனாங்க. உடனே ஏதோ புல்புல்ல ராபர்ட்னு ஒரு படம். அந்த ராபர்ட் படம் ஏன்டா பார்த்தோன்னு ஆயிடுச்சு. தமிழ் சினிமாவே காப்பி அடிச்சு வச்சு ஒரு படம் எடுத்திருக்காங்க அதுல. ஆமா, என்ன லதா ரஜினிகாந்தும் நடிக்கிறாங்களா? உண்மையா கேமியோ ஏதோ வராங்க போல. கக்கூஸ் அந்த பப்ளிக் டாய்லெட் போவார் ரஜினி, அங்க பார்த்து பாத்ரூம் கழுவிக்குவாங்க. வாங்க ஜெயிலர், உங்களுக்கு தான் கக்கூஸ் பினால் போயிட்டு அலம்பிட்டு இருக்கேன். இன்ஃப்ளூயன்ஸ்னா ஆரம்பிச்சிட்டாங்க போல. சூப்பர் ஹிட். எதுரா இந்த கட்டு மண்டத்தான குடும்பத்துல ஃபுல்லா பாசிட்டிவ் ரிவ்யூ வருது. இல்ல இன்னைக்கு ஏதோ கார்த்திகை மாசம் இல்லடா, கார்த்திகை மாசம் இந்த ப்ரிவியூ போடுறானுங்கன்னு. கன்ஃபார்மா தெரியல. நல்லா இருக்கும் போல. இல்ல ஆதி ரிவ்யூ தான் வெயிட் பண்றேன். அவரே வித்தியாசமா ஊம்புவாப்ல, அதுலயே தெரிஞ்சு நேரம் டைப் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். லூசு பதி சோழராதி ப்ரோ எப்படி ப்ரோ இருக்குன்னு. இல்ல பிரசாந்த் வீடியோ ஆடியோ ஒண்ணு இருக்கும்ல, தாயலி கஷ்டப்பட்டு கூட்டிட்டு போறாங்க. ரிவ்யூ உனக்கு கனி தெரியாதுல்ல. கனி வந்து அவனுக்கு கமெண்ட் பண்ணுவான்டா, தொடர்பு இந்த படத்துக்கு நீங்க பாத்துட்டு ரிவ்யூ சொல்லுங்க. இல்ல கோபி, அவனும் அதுக்கு வெக்கமே இல்லாம ரிப்ளை பண்ணுவான்டா. கோபி பாத்திருக்கியா? அந்த புண்டைக்கு கமெண்டே வராது. இந்த புண்டை போயிட்டு ரிப்ளை கமெண்ட் பண்றதுனால அவன் ரிப்ளை பண்ணுவான். கனி கொட்டை தொங்குதுன்னு கொட்டையை கையிலும் பிடிச்சிக்க முடியாது, குஞ்சு மாட்டுதுன்னு குஞ்சியை எடுத்து உள்ள விட முடியாது. மாட்டு தொங்குறது தொங்கு அப்படின்னுவான். கனிக்கு அவன் ஒரு கருத்து புண்டை சொல்லுவான். அவனெல்லாம் அடிங்கடா இந்த தோழராஜ்யம் எல்லாம். ஏன்டா அம்மா அவனெல்லாம் சோசியல் மீடியா வச்சு பூமர் தாய்லிடா. அவன் அடிச்சதுனாலதான் இவ்வளவு தூரம் பெருசா வந்திருக்கேன். தாய்லி அவன் ஒப்பீனியன் தான் பாத்தீங்கன்னா வித்தியாசமா ஊப்புவான். காலா படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்தியன் சினிமான்னு தெரியுமா? அவன் ரஞ்சித் பீய போட்டு துண்டானா கூட கொண்டுடுவான் அவன். அம்மா அந்த மாதிரி ஊட்டு புண்டான் தோழராஜ். ஒரு ஐடி போயிடுச்சுடா. அடுத்த ஐடியில வந்து விஜய் நல்லா ஊம்பினான். ஊம்பினதுக்கு அப்புறம் திருப்பி அப்படியே மாறிட்டான். சேர்த்துன உடனே இம்ப்ரெஷன் புண்டைக்கு விஜய் அடிக்க ஆரம்பிச்சான். கனியோட மோசமான தாயிலையா இருக்கும். இல்ல ரஜினி நேர்மையா இருப்பாங்க. இந்த மாதிரி பார்த்தாங்க எப்பவுமே நேர்மையான வந்து ட்விட்டர்ல பாக்குற ஒரு எதுவுமே இல்லாம ஒரு நேர்மையான பர்சனா தான் சொல்றேன். சரி கனி இது அமரன் ஏன் முக்கியன்னு சொன்னான்? ஆமா, அவரோட ஒப்பீனியன் அது. நான் யோசிச்சு பார்த்தேன். அவர் சொல்றது உண்மையிலேயே அமரன் வந்து அவர் சொன்னது கரெக்ட் தான். ரொம்ப மோசமான படம். உயிரை விட்டுருக்கேன், அது முக்கியம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல படமா ஒண்ணுமே இல்ல. ஒரு டேலண்ட் ட்விஸ்டே இல்ல பாரு. ஒரு அடுத்து என்ன ஒரு கிரைம் த்ரில்லர். உனக்கு ட்விஸ்ட் வேணுமாடா? எப்படியா அப்பையா இருக்கணும்.
அதாவது எப்படி இருக்கணும் ட்விஸ்ட்னா, தீவிரவாதி வந்து இங்க இருந்து போன ஒரு துரைந்தர் மாதிரி ஒருத்தனை காமிச்சு ஒரு ஏய் twist மயிறு கொடுக்கணும். படம் அந்த நடந்ததுதானடா மாதிரி காட்ட கொடுக்கணும். முடியும். பயோபிக்டா அது. நடந்ததே இருந்தாலும் உனக்கு இப்ப துரைந்தர்ல எல்லாமே நடந்துச்சா, கொஞ்சம் சர்ப்ரைஸ் எலிமெண்ட் பண்ணாங்கல்ல, ஏய் அது அங்கேயே வந்து போயிட்டு இன்ஸ்பயர்டு இல்ல அது இன்ஸ்பயர்ட் பை ரியல் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி எடுங்க. போட்டிருக்காங்க. ஓகேயா? சும்மா இந்த மாதிரி போரிங் பிலிம் எடுத்துட்டு பயோபிக். இருக்காங்க. இது வந்து அந்த மேஜர் அவன் பேர் இப்போ என்னது தோனி இங்க பாரு, வைகுண்டா. தோனி பயோபிக் தான் முகுந்தன், எடுத்தாங்க. அது முகுந்தன். பாரு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த இது அவ்வளவா இல்லடா, மேஜர் நல்லா இல்ல. வைகுந்த் வரதராஜன் அவனுக்கான ஒரு இது ஹோமேஜ். அமரனை தூக்கிட்டு வந்து அஜித் அடிச்ச, சூர்யாவை அடிச்ச, சிவகார்த்திகன் தான் டயர் 2 டயர் 1 ஸ்டாருன்னு ஒத்தா இப்ப என்ன புதுசா இந்த படத்தினாலதான் அவன் டவுன்ஃபாலே. நான் உண்மையா சொல்றேன், கலெக்ஷனா பண்ணியிருந்தாலும் அவனோட டவுன்ஃபாலுக்கு அந்த படம் தான் காரணம். அவன் கெரியர்லாம் உருப்படியா ஒரு படம் அந்த படம் பண்ணிருக்க கூடாது ஆக்சுவலா. அது அவனுக்கு வந்து உனக்கு கலெக்ஷனா வேணா நீ அது பெருசா சொல்லுவ, ஆனா அந்த படம் அவன் பண்ணிருக்க கூடாது. மாத்தி பேசுற பேரு அவனுக்கு பராசக்தி தான் டவுன்ஃபால். அதான் பண்ணிருக்க கூடாது. இல்ல அமரனே பண்ணிருக்க கூடாது. நிரூபிக்கிறான். அவன் வந்து சேயோட இப்போ பண்றான்ல இந்த வில்லேஜ் சப்ஜெக்ட், இதுக்குள்ளே போயிருக்கணும். அவன் வந்து அவ்வளவு பெரிய அந்த சப்ஜெக்ட் போயிருக்கவே கூடாது. அதனாலதான் மதராசி தான் உனக்கு வந்து பெருசா போல போற. சரி கனி ஒப்புக்கோ, நீ ஆதினா தம்பி தான். அவன் ஜானர்னு ஒண்ணு இருக்குல்ல, அதையே பண்றான். அவன் இவ்வளவு பெரிய சீக்கிரமா ஆக்ஷன் ஹீரோ ஆயிருக்க வேண்டியது இல்ல. ரஜினியோட போட்டோ வச்சுருந்தா நீ கவலைப்படாத கனி, நான் வந்தவன கார்த்தி ஓட்டான் பாரு, நான் இருக்கேன், கவலைப்படாத. நீ அடி. இப்படிதான் நேத்து ஒருத்தன் சொன்னான், அவன் வந்தோடனே இவன் ஓட்டான். இன்னைக்கு ஒருத்தன் சொல்லியிருக்கான், திருப்பி அவன் வந்தோடனே ஓடிடுவான். கோபி வீட்ல இருக்கான். தோனி அடிச்சு இது போட்டிருக்கு டிபி. இல்ல தோனி நல்லா ஹேண்ட்ஸமா தானே இருக்கு. தோனிக்கு பெரிய பூலா இருக்குடா, அதான் எடுத்து வாயிலே சப்பினி திரிறான் நோபடியும் கோபியும். வேற ஒண்ணும் நல்லா தானடா இருக்காரு. நீங்க தான் எதை பார்த்தாலும் ரசிப்பீங்களா, இதையும் ரசிங்க. அதை விடுங்க. நோபடி ஒரு 2 நிமிஷம் முன்னாடி சொன்னேன் நோபடி, அதை திருப்பி சொல்ல. ரிவ்யூ பார்த்துட்டு தான் கனி போனோம். கன்ஃபார்ம் ரிவ்யூ பாருங்க. நல்ல ரிவ்யூ வந்துருச்சு. நல்ல ரிவ்யூ வந்துருச்சா? ஆமா நான் போட்டிருக்கேன் பாருங்க. படமே இன்னும் ரிலீஸ் ஆகல. இப்ப ஏன்டா கீழே போயிட்டு வரோம். என் குரூப்புக்குள்ள போய் பாருங்க. நான் பாக்குறேன். ஆமா ஒடிசி ஆக்சுவலா இன்சைட் ரிப்போர்ட் பயங்கரமா இருக்கு. நல்லா இருக்காடா ஒடிசி. இந்த நம்ம பாத்துருவோம், இந்த தடவை ஜனநாயகனா ஒடிசியான்னு பாத்துருவோம். ரெண்டும் ஒரே டேட்ல தான் வர்ற மாதிரி இருக்கு. எனக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாரு படம் ரொம்ப நல்லா இருக்கு. அதை விட கார்த்தி பாத்துருவோம். ஜனநாயகனும் ஒடிசியும் ஒரே டேட் தான். அந்த ஃப்ரெண்ட் பேர் கனி கிடையாதுல்ல கார்த்தி? நம்ப முடியாது. லியோ கூட ஏதோ ஒன்னு ரிலீஸ் ஆச்சுல விஜய் பாலா, இதே மாதிரி ஹாலிவுட் படம். ஆமா டிகாப்ரியோ படம். டிகாப்ரியோ எல்லாம் ஒரு ஆளாடா அண்ணன் பக்கத்துல. அதெல்லாம் பெரிய படம் தூக்கின்னு வரீங்க. என்ன திடீர்னு அஜித் பான்ஸ் மாரி பேசுறீங்க? நான் நிஜமா தான் சொல்றேன். இங்க நான் இப்ப சொல்றேன் விஜய் பாலா, ஒரு ஓபன் சேலஞ்ச் சொல்றேன். நீ வந்து டாம் க்ரூஸ், மேட் டேமன், டிகாப்ரியோ எல்லாரையும் ஒரு படத்துல போட்டு எதிரில் எடுத்துட்டு வா. தமிழ்நாட்டுல விஜய் கலெக்ஷனை தாண்டி காட்ட சொல்லு. 3 பேரையும் அவங்க எப்படிடா இங்க வந்து கலெக்ஷனை தாண்ட முடியும்? அப்புறம் அப்ப இவரை மட்டும் நீ அங்க அப்ப அவனுங்க கேட்பானுங்க ஹாலிவுட்ல கொண்டு வந்து விஜய் படம். அதான் அததான் சொல்றேன். இங்க தனியால அவர் தனியா என்ன டிகாப்ரியோ ஓட விட்டாரு. நோபடி சும்மா வாய்க்கு அஜித் பான்ஸ் பேசும்போது அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அஜித் பான்ஸ் பேசுவானுங்க, மண்டையில மூளை இருக்காது, வேற ஏதாவது இருக்கும். அதுக்காக நம்மளும் அப்படிதான். நோபடி உனக்கு தான்டா மூளை இல்ல நாயே. ஒரு படத்தை ஒரு தடவை டிபில இருக்கான் பாரு, அவனுக்கு நிறைய இருக்கு மூளை. ஒரு தடவை அடிச்சாடுறா, ஓட விட்டாடுறா டிகாப்ரியோ. ஞாபகம் இருக்கா? விஜய் நான் டிகாப்ரியோ அடிச்சு ஓட விட்டாரு சூத்துலயே. அந்த படம் பேரு தான் மறந்து போச்சு. கோபிக்கு பக்கு நினைக்கிறேன். எல்லாம் சுத்து போடுறீங்க. இல்லனா ஆமா அவனை இறக்கி விட்டுட்டு கோபி நடிக்கிறியா சும்மா கை தூக்குற மாதிரி? நான் வந்தாலே பயப்படுவான்டா. உங்க 3 பேர் வேலையிலேடா. அது என்ன படம்னு பாப்பேன். இது மிஷன் இம்பாசிபிள் ஏதோ ஃபிளாஷ்னு வரும்டா. இல்லடா லூசு புண்டா, அது பேரு கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன். அதாவது நோபடி நான் சொல்றத நல்லா உன் காதையும் சூத்தையும் விரிச்சு கேளு என்ன. அதாவது